Undoubtedly, there's one small kid in the film. சாரான ஒரு குழந்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். எப்படி மெட்ராஸ் பண்ணுறதுல ஏமி எப்படி அட்ராக்ட் பண்ணாங்களோ இந்த படத்தில் சாரா அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்புகிறேன். பிகாஸ் நான் வந்து விக்ரம் சார் இந்த கதையை கேட்டப்புறம் அந்த குழந்தை யார், அந்த குழந்தை பார்க்கணும் ஆசையாக இருக்கு. நான் ஒன்று சொன்ன விக்ரம் சார் அந்த குழந்தை பிறந்திருப்பா போய் தேடணும், அவ்வளோதான். இப்போ அதான் நடந்தது. நான் அந்த குழந்தை தேட ஆரம்பித்தேன். இந்த குழந்தைய வந்து 1.5 வயசுலேருந்து எனக்கு தெரியும். 1.5 வயசில் வந்து ஒரு ஆடில் நான் ஒரு ஆடிஷன் பண்ணேன். அந்த ஆடில் நான் நடிக்க வச்சேன். அப்போ தான் ஃபஸ்ட் ஆட் அந்த பொண்ணுக்கு 1.5 வயசில். அது பேர் சாரா. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவள் வந்து ஒரு டாப் மாடலாக இருக்கா பாம்பேயில். ஷீஸ் மோர் தென் ஒரு ஆக்ட்ரஸோட சம்பாதிச்சிட்டு இருக்க பொண்ணு. அந்த பொண்ணை நாங்கள் 2 மாதம் கூட்டிகிட்டு வந்து தமிழ் படத்துக்காக கொண்டு வந்தோம். என்ன விஷயம்னா, நான் தமிழ் டியூஷன் அனுப்பிச்சேன். பிகாஸ் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் டியூஷன் அனுப்பிச்சோம். இப்போது விக்ரம் சாருக்கு அவருக்கும் சீன் சரியாக இருந்தால் இதை பண்ண எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஷீஸ் லேர்ன்ட் எவ்ரி திங். அவன் விக்ரம் சார் எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போ விக்ரம் சார் ஷார்ட் நடந்துட்டு இருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் இயர் ரிஹர்சல் வச்சோன்னே விக்ரம் சார் கேரக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இல்லையா. அந்த கேரக்டர் கொஞ்சம் ரிட்டையர்டுனால அந்த பொண்ணை பேசிட்டு வந்து அவர் டைலாக் பேசிடுவா. பேசிட்டு இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ காக்கா ஏன்ப்பா கருப்பாக இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்பா. உடனே அவர் சொல்லுவார், ஆன்சர் என்னன்னா அது வெயிலில் சுற்றுது இல்லை அதான் அப்படின்னு. ஸோ அந்த டைலாக்கோட இடைவெளிக்கான டைம் எடுத்துக்கும் போதில் ஏன்ப்பா மறந்துட்டீங்களா இது அதான் அவர் டைலாக் சொல்லுவாங்க உடனே. ஸோ அந்தளவுக்கு ஷி வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த ஃபிலிம். அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு பயங்கர மூட் ஸ்விங் இருக்கும் அந்த குழந்தைக்கு. பிகாஸ் என்னென்னா ஒரு 10 days ஷூட்டிங் பண்ண அப்புறம் வந்து அவங்க அம்மா படம் சொன்னால் போயிட்டு, அப்பா நமக்கு இந்த பெரிய படம்லாம் வேணாம், சின்ன படம் பண்ணலாம். சின்ன படம் தான் அவங்களுக்கு ஆட் ஃபிலிம். சின்ன படம் பண்ணால் போதும், பெரிய படம்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு எங்களை சொல்லிட்டு இருப்பான். வி டார்ச்சர்ட் அஸ், ஷீ டார்ச்சர்ட் அஸ். 2 பேர் நடந்தது தீபாவளி. ஸோ இன்னும் ஷீ டார்ச்சர்ட் இன் சென்ஸ் வெரி குட் சென்ஸ். பிகாஸ் சடனாக பயங்கரமாக ஒரு லாஸ்ட் கிளாஸ் போயிட்டு இருக்கோம், தூங்கிடுவா. வெயிட் பண்ணுவோம், ஹோல் யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரி எப்போ எந்திரிப்பாங்க மேடம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தூங்கிட்டா உண்மையாலேயே. அதுக்கப்புறம் அந்த சீன் எடுக்க முடியாது. அந்த ஷார்ட்டை வந்து அவளை எழுப்பி விட்டு தனியாக தொழிச்சு எழுப்பி விட்டு ஷூட் பண்ணோம். அது க்ரைம் சீனால் சமாளிச்சிட்டோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லணும். சானியா அண்ட் அர்ஜுன் 2 பேர் அவங்க பேரண்ட்ஸாக அந்த குழந்தை பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்து எங்களோட கூட இருந்து அந்த ஒரு 3 months எங்களோட வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் வந்து முக்கியமான கெமிஸ்ட்ரி அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் ரொம்ப முக்கியமான கெமிஸ்ட்ரி. ஐ திங்க் இந்த படத்தை விக்ரம் சார் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட உங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் சரியான தருணம்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிறைய பேர் இது பா அப்படின்னாங்க, அப்புறம் ரெயின்மேன்னாங்க, அப்புறம் ஐஎம் சாம்னாங்க. இப்படி எழுதிட்டே இருக்கீங்க. நாங்களும் பேசாமே இருந்தோம். என்னன்னா பிகாஸ் அது இது நாங்கள் சொல்கிறது ஒன்றுமே அர்த்தம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் ஆல் வி ஃபவுண்ட். ஓகே என்ன இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து இப்போது நம்ம தமிழ் சினிமாவில் புதுசு கிடையாது ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. நாயகனை காட்ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க, கஜினியை மொமெண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் ஒரு கிரியேட்டருக்கு எல்லாமே கிடைக்குது. அது ஒரு சம்பவமாக இருக்கலாம், நேரில் பார்த்த விஷயமா இருக்கலாம். எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன், இந்த கேரக்டர் இன்ஸ்பிரேஷன் வந்து ஒரு 3-4 கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நான் டிசைன் பண்ணது இந்த கேரக்டர் தான். டிசைன் பண்ணது விக்ரம் சார் கேரக்டர் தான். அதான் ஃபஸ்ட் நான் மைண்டில் கிடச்சிது. அந்த கேரக்டர் வந்து நான் பார்த்த படங்கள், எனக்கு ஒரு கசின் இருந்தாங்க, அவங்களோட ரிட்டையர்ட் மென்டல் ரிட்டையர்டு. அவங்க நான் பார்த்துருக்கேன், எங்களோட கசினை சஃபர் பண்ணதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஒரு கேரக்டர், ரெயின்மேன் கேரக்டர், ஐம் சாமில் ஷான் பென் கேரக்டர், மை லெஃப்ட் ஃபுட்னு ஒரு படம், அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர்லாம் பார்த்து ஒரு உலக படங்களை பார்த்து நம்ம எந்த கேரக்டர் நம்ம தமிழ் சினிமாவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேரக்டரேஷன் தான் படம் ஆரம்பித்தோம். ஸோ அந்த கேரக்டர் விஷயம் அந்த ஒரு கிரியேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு படம் ஆரம்பித்த எப்படி இருக்குன்னு தான் ஆரம்பித்த படம். தவிர இது வந்து எந்த ஒரு இதோட ரீமேக்கோ அதுவும் கிடையாது டெஃபினட்டாக. அதனால் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அந்த கேரக்டரோட பாண்டிங். பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து வெரி க்ளோஸ் டு ரெயின்மேனோட. பிகாஸ் அது வந்து ரெயின்மேன் சொன்ன ஆர்டிசம், ஐஎம் சாமில் வந்து பார்டர் லைன். இது பார்டர் லைன் கூட ஆர்டிசம் கிடையாது, அது நடுவில் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ டெக்னிக்கல் டைமாக பேசினா கூட இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர். அந்த ஐஎம் சாமில் குழந்தைக்கு நல்ல குழந்தை, அந்த குழந்தைக்கு ரிலேஷன்ஷிப் வேறு, இவங்க குழந்தைக்கோட ப்ராப்ளம்ஸ் வேறு. ஸோ வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இது தயவு செஞ்சு ஒரு பாவோட ரீமேக் பார்க்க எப்படி எங்களுக்கு தெரியல. ஏதாவது வியாதினா உடனே பான்னு தெரிஞ்சுக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. ஐ திங்க் ரீட்டு நீங்கள் கேட்கும் போது ஐம் ஜஸ்ட் திங்கிங் தட் ஐ ஷுட் டெல் டு எவ்ரி ஒன். இட்ஸ் த ரைட் டைம் டு டெல் டு எவ்ரி ஒன். ஸோ படத்தோட சோல் விக்ரம் சார். இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பொய்ஸில் படம் முடிச்ச அப்புறம் நான் விக்ரம் சாரை ஒரு
ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மீட் பண்ணேன். என்னை வந்து விக்ரம் சார் வந்து யூடிவியும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அந்த ப்ரொடியூசர் டைரக்டராக பண்ணுறதுக்காக விக்ரம் சார் கூப்பிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் விக்ரம் சாரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணி பாக் ஷாட் மோடில் மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விக்ரம் சார் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு அபிமானம் அவர் மேலே. என்னென்னா மிகப்பெரிய ஆக்டர், இந்தியாவில் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். அவர் நம்மளை கூப்பிட்றாரு. ஆனால் ஆக்டராக கூப்பிடல, டேரக்டராக கூப்பிடல, படம் ப்ரொடியூசராக கூப்பிட்றாரு. சரி ஓகே போவோம்னு சொல்லிட்டு போனேன். அந்த மீட்டிங் முடிஞ்சது. அவங்க ரீமேக் கேட்டாங்க. எனக்கு வந்து ரீமேக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிகாஸ் பொய்சில் படம் அன்ஃபார்ச்சுனேட் ரீமேக் ஆகிடுச்சு சார். ரீமேக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ரொம்ப தயக்கமாக சொன்னேன், சார் எனக்கு ரீமேக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வெட்னஸ்டே என்ன படம், அந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்காக கேட்டாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் சொன்னேன். அப்போ வந்து அது ஒரு கிராண்டட் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நான் அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதை நீங்கள் மட்டும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு யாராவது மைண்டில் வரமாட்டேன்றாங்க, அந்த கதையோட ஒன்லைன் சொல்கிறேன், ஒரு 2 minutes கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது மெட்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஆரம்பித்தேன். அந்த கதையோட லைன் சொன்னேன். சார் அண்ணா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க, இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார் கண்டிப்பாக பண்ண முடியும், அப்போ வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணுறதில்ல சார், இந்த படம் வந்து நீங்கள் தவிர யாரும் பண்ண முடியாது, நீங்கள் பண்ணுற படம் பண்ணலாம், இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் அந்த படத்தை அப்படின்னு நான் சொன்னேன். இதுதான் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் படம் நான் போனேன், அவர் ராவணன் ட்ராவல் ஆனார், 2 பேர் ட்ராவல் ஆனோம். நான் மெட்ராஸ் படம் முடிய 1.5 வருஷம் ஆச்சு, அவருக்கும் அந்த ராவணன் பீரியட் ஆச்சு. பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் கால் வந்தது அமெரிக்காவிலேருந்து. அப்போ அமெரிக்கா ராவணன் முடிச்சுட்டு ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்காங்க. பாலா சார் படம் பார்த்துட்டு விக்ரம் சாருக்கு சொன்னாங்களாம் மெட்ராஸ் பண்ணதை பற்றி. அதுக்காக ஃபோன் விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணும்போது எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி அந்த கதை சொன்னீங்களே அது ரெடியாக இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் இன்னும் ரொம்ப பிரேஃபாக தான் இருக்குது, பிகாஸ் நான் மெட்ராஸ் பண்ணோட ரிலீஸ் ப்ரமோஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி அந்த கதை ரெடி சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அந்த கதை வந்து அமெரிக்காவில் வந்து கதை கேட்டாங்க. கதை கேட்டு ஜஸ்ட் இட் டுக் 1-2 hours டைம், இந்த படம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதை ஒரு கரு மட்டும் தான் எனக்கு இருந்தது, அந்த கதையை டெவலப் பண்ணல. இல்லை சார் எனக்கு ஒரு 10 days டைம் என்ன சார் அப்படின்னு சொல்லி நான் போய் எழுத ஆரம்பித்தேன். அந்த கதையை மெட்ராஸில் ப்ரமோஷன் போயிட்டு இருக்கும்போது எழுதி கொண்டு வந்து நான் திருப்பி அவர்கிட்ட நான் அந்த கதையை சொன்னேன். யூ வாஸ் ஸோ த்ரில்ட் எக்ஸைட்டட். நான் பார்க்கும்போது ராவன் கெட்டப்பில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாரை பார்க்கும்போது நான் சொன்னேன், அவர் சார் எனக்கு இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு இழைச்சா பெட்டராக இருக்கும்னு. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் அந்த சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படின்னு, எவ்வளோ எப்படி இருக்கணும்னா இப்போ பின்னாக இருக்கணும் சார், இந்த கேரக்டர் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பிகாஸ் சொல்லும்போது பேசும்போது மூச்சு வாங்கிட்டு இருந்தது, என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, ட்ரெட்மில் ஓடிட்டு இருந்தாங்க. அண்ட் யூ டோன்ட் பிலீவ், நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கும் நான் கதை சொன்னதுக்கும் ஒரு 45 days டிஃப்ரென்ஸ் இருந்தது. யூ ரெடியூஸ் 10 kgs ரெடியூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி ஒரு இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வர எனக்கும் தெரியல. ஒரு 10 kgs ரெடியூஸ் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் 8 to 9 kgs ரெடியூஸ் பண்ணாங்க. இட் வாஸ் இந்த கிராஷ் டயட் அண்ட் வாஸ் இந்த ஒர்க்கிங் அவுட் ஹெவிலி. இது மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாக அதை கோ த்ரூ பண்ணாங்க. இந்த கேரக்டரேஷன் எப்படி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு எப்படி போய் பண்ணலான்னு சொன்னேன்னா, வி வாண்ட் டு கோ அண்ட் see the real people, எப்படி இருப்பாங்க அவங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ரிட்டையர்ட் பீப்புள் என்ன அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ பிகாஸ் உங்களுக்கு தேவை தெரியல, பட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மென்டல் ரிட்டையேஷன் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் டேர்மில் த பீப்புள் ஆர் லெஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ். அதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் பெருசாக இருக்காது. தென் தே கான் கோப் அப் வித் சோஷியல் என்விரான்மெண்ட். அதாவது சமூகம் சார்ந்து இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஸோ 2 விஷயம் தான் ரிட்டையேஷன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க யூஸ்வலாக. ரொம்ப ஃபஸ்ட்டு சேலஞ்சாக தான் தமிழ் சினிமாவில் ஸ்லோனா லேக். ஸோ ஃபஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க, படம் லேகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், அதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது இந்த படத்தில். இந்த படத்தை வந்து ஐ திங்க் வந்து ஒரு 1/2 an hour அப்புறம் அந்த கேரக்டர் நீங்கள் பிடிக்க வைக்கணுங்கிறது எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ ஸ்க்ரீன் பிளேல வந்து ஹோல்ட் பண்ணோம். ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பயம், இந்த படம் என்ன கரெக்டாக வந்துருமா நினச்ச மாதிரி. எனக்குலாம் ஃபஸ்ட் நாள் சொல்லிட்டேன், சார் எனக்கு ஒரு 3 days ரிஹர்சல் வேணும் சார், எனக்கு எப்படி வரப்போ எனக்கே தெரியல இந்த படம், பிகாஸ் நீங்கள் எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். இதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு நாங்கள் உட்காந்தது அந்த பாத்வே வித்யாசாகரில் போயிட்டு அந்த மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரன்ஸை நாங்கள் மீட் பண்ணோம். அவங்களோட உட்காந்தோம். அவங்களோட ஒரு நோட் புக், ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி விக்ரம் சார் நோட் புக் கொண்டு வந்துருவாங்க. நோட் புக் கொண்டு வந்துட்டு நோட்ஸ் பண்ணுவாங்க. சின்ன அவங்களோட அசைவுகள், சின்ன எப்படி சிரிப்பாங்க, அவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி ஓடுவாங்க, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கும்போது தான் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு கேரக்டரேஷன் நாங்கள் எடுத்தோம். அவரோட சிரிப்பில், ஒரு நடையில். ஸோ இட் வாஸ் ஸோ டீட்டெயில் இன்டு தட். அது சும்மாலாம் அவர் எடுத்து பண்ணலை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இட் ஜஸ்ட் நாட் ஒன் டேயில் எடுத்து பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணுற படம் கிடையாது இது. இட் டுக் ஸோ மச் ட்ரெயின் ஃபார் தட், இட் டுக் ஸோ மச் ஸ்டடி ஃபார் தட். அது முடிஞ்சுது. அது நாங்கள் வந்து ஷூட்டிங் போனோம். சார் சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஏர்போர்ட்லேருந்து. ஷூட்டிங் போகிற ஃபஸ்ட் நாள் எனக்கு சொன்னாங்க, ஐ காட் இட் விஜய், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த படம் கண்டிப்பாக கிடச்சிடும் நமக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஷூட்டில் மீட் பண்ணோம்.
ஃபேண்டாஸ்டிக், ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட மிகப்பெரிய யூஎஸ்பி, அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு முக்கியமான யூஎஸ்பி இருக்கும். இப்போ நான் வச்சுப்பேன் மைண்டில் ஒரு படம் பண்ணும்போது, இப்போ மெட்ராஸ் பட்டம் என்ன அப்படின்னு பண்ணும்போது நான் வச்சது மைண்டில் பீரியட். அந்த பீரியட் எவ்வளோ கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், அதான் என்னோட மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது. அது சும்மா ஒரு காமெடியாக பண்ணாமல் அது வந்து கரெக்டாக அந்த பீப்புளுக்கு அவங்க அங்கே இருக்க மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எங்கள் சேலஞ்சாக இருந்தது. அதை மட்டும் கான்செப்ட் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட யூஎஸ்பி என்னன்னு கேட்டிங்கன்னா விக்ரம் சார். இந்த படத்தோட முழுக்க முழுக்க ஒரு யூஎஸ்பி, நீங்கள் பார்த்து வியக்க போகிறது, நீங்கள் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறது விக்ரம் சார் பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் இது நோன் ஃபார் தட். நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்கிறது கிடையாது. அவர் நிறைய ஐஸ் பார்த்தாரு. இந்த படத்தில் ஒரு புது டைமென்ஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கும் மக்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நேர்மையாக படம் எடுத்திருக்கோம். இதை வந்து அந்த மாதிரி அந்த மென்டலி சேலஞ்ச் பீப்புளை வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணணும், அவங்கள பார்த்தா நீங்கள் அழணும், அது கிடையாது இந்த படம். we are trying to say they are better human being than us. நம்மளோட ஒரு பியூரான பீப்புள், நம்மளோட இன்னசென்டான பீப்புள், அவங்களுக்கு நெகட்டிவ் எலிமெண்ட்ஸே கிடையாது. பிகாஸ் ஜீரோ நெகட்டிவ் ஷேட்ஸே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த படத்தோட யூஎஸ்பி. we give a caption of love is life. அதாவது அன்பு தான் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த அன்பு வச்சு நீங்கள் எதோ வின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த படத்தோட பேசிக் தீம். அதை வச்சு நாங்கள் படத்தை உருவாக்கணும். இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு என்ன தேவையோ, இந்த படத்துக்கு கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு நாங்கள் நேர்மையாக இருந்திருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து ப்ரொடியூசர் மோகன் நடராஜன் சார். எங்களுக்கு வந்து நாங்கள் படம் ப்ரொசீட் பண்ணும்போது, ஏன் மோகன் நடராஜன் சார் சொல்கிறேன்னா, இந்த படத்தை மோகன் நடராஜன் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் மோகன் நடராஜன் சார் டேஸ்ட்டும் எங்கள் டேஸ்ட்டும் டோட்டலாக கான்ட்ராஸ்ட். அவர் ஒரு ஐம் நாட் சேயிங் இஸ் ராங், பிகாஸ் ஈ நோஸ் ஆஃப் மென்ட் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடியூசர். ஒரு 5 songs 5 fight. இந்த படத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது கதை சொல்லும்போது, சார் ஃபாரினில் சாங் இருக்கா சார் நான் கேட்டேன். சார் இல்லை சார். அப்படியா சார், ஓகே ஓகே. ஃபைட் மாஸ்டர் பில்லு படம் முடியுமா கம்மியாக இருந்தது. என்ன சார் ஃபைட் மாஸ்டர் பில்லு கம்மியாக படத்தில் என்ன சார், அதுவும் டிசம்பர் சார். அனுஷ்கா எத்தனை சாங் சார்? ஒரே ஒரு சாங். சரி ஓகே. அனுஷ்கா இன்னும் நல்ல நான் இருக்கு எனக்கு. நாங்கள் இந்த சாங் எடுத்துகிட்டு வெளிகளில் சாங் எடுத்துகிட்டு இருக்கோம். மோகன் சார் வந்தார். சார் பயங்கர ஹாப்பியாக இருந்தார். என்ன சார்? இல்லை சார் நான் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ண சொன்னேன். அனுஷ்கா ரெயின் சாங்லாம் வச்சுருக்கோம் சார். சூப்பர் சார், தேங்க்ஸ். ரெயின் சாங்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு. இன்னும் ஐம் நாட் திங். அவங்களோட நேர்மையான ஒரு விஷயம் தானே அது. ஸோ அது இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் உங்களை எந்த விதத்தில் ஏமாற்ற விரும்பல. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர். படம் பார்த்து சிரிச்சுட்டு வருவீங்க, ஃபீல் பண்ணுறதுல ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க, அவ்வளோதான். இது வந்து நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். ஒரு நேர்மையான படம், ஒரு சிம்பிள் மூவி. அது எப்படி பெருசாக போகுதுன்னா விக்ரம் சாரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் அந்த குழந்தையோட பர்ஃபார்மன்ஸ்லையும் எல்லா கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். முக்கியமாக சொல்லிட்டு நாசர் சார் சொல்லிட்டேன். நாசர் சார் வந்து இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கீ ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களை ஒதுக்கவே முடியாது இந்த படத்தில். எனக்கு ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். என்னோட கரியரில் நான் தொடர்ந்து பண்ண ஆசைப்படுறது நினச்சது கொச்சின் அனிஃபா சார். அவர் இல்லை இன்னைக்கு. ரொம்ப இந்த படத்தில் நான் இன்னும் கண்டிப்பாக இருந்திருப்பார். அவருக்கு ஒரு ரோல் உருவாக்கியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் எப்படியா நினைக்கலாம் அவங்களை கொச்சின் அனிஃபா சார். அதே மாதிரி தான் நாசர் சார் வந்து ஐ திங்க் நான் பொய்சில் படத்தில் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேட்பாங்க ஒவ்வொரு படத்துலையும் எங்களுக்கு சேலஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கும். அவர் என்ன பண்ணலான்னு சொல்லி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா. ஐ கேன் ரெட் ஹிம் இன் எனி எக்ஸ்டென்ட். நீங்கள் என்ன கொடுத்தாலும் பண்ணுவார். இந்த படத்துலையும் கலக்கியிருக்காங்க நாசர் சார். நாசருக்கும் விக்ரம் சார் இருக்கும் டக் ஆஃப் வார் தான் செகண்ட் ஹாஃபில் படமாக இருக்கும். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சமாக க்ரோ ஆகணும். அதை ரொம்ப ஆசைப்பட்றேன். என்ன திருப்பி மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு நான் வந்து மறக்க ட்ரை பண்ணிட்டேன். நான் மெட்ராஸ் பட்டினம் இல்லாமல் இப்போ தெய்வ திருமகள் விஜய் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட பேராக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஃபஸ்ட் படம் வரும்போது அதை பேசி கூப்பிட்டுருந்தாங்க, செகண்ட் படமும் அதை கூப்பிட்டுருந்தாங்க. மெட்ராஸ் பட்டினம் அது வேண்டாம். பிகாஸ் எவ்ரி ஃபிலிம் ஐ வாண்ட் டு க்ரோ சம் எக்ஸ்டென்ட். இந்த படத்தில் ஒரு விஷயம் நான் கற்றுட்ருக்கேன், ஒரு சின்ன க்ரோவாக இருக்கேன், அதுதான் ஆசைப்பட்டேன். இந்த படத்தை பார்க்கும்போது தனஞ்சயன் சாரும் ஜிவின்னு சொன்ன விஷயம் அதுதான். க்ரோவாக இருக்கீங்க. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான். மெட்ராஸ் பட்டத்தோட பெட்டர் ஃபிலிமாக பண்ணணும், அதுதான் எனக்கு சேலஞ்சாக இருந்தது. பொய்சில் படம் பண்ணும்போது அதோட பெட்டர் ஃபிலிமாக பண்ணணும், பொய்ஸ் மெட்ராஸ் பண்ணேன். ஸோ இந்த படம் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்க நான் நம்புகிறேன். ஐ திங்க் இதுக்கு மேலே சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஐ திங்க் வி கேன் ஜஸ்ட் அன்டவுட்டபிளி